அம்மா லக்ஷ்மி, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எவ்வளவு நாளாச்சு? எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். அம்மா எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, தலையில தேய்ச்சிக்கணும். ஏய், நீயே உள்ள வந்த? ஏன் அப்படி சொல்ற? அவனுக்கு யார் இருக்காங்க? அவன் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி. இங்க வந்து தப்பு என்ன? எடுத்துக்கப்பா. கீதா, வாமா குளிப்பாட்டி விடுற. கிருஷ்ணா, வந்துட்டியாப்பா? ராத்திரி பூரா நீ எங்க போயிருந்த? கிருஷ்ணா, நாம மோசம் போயிட்டுங்கன்னு. தலையெழுத்து இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லடா. நம்ம வீட்டு மகாலட்சுமி மான மரியாதை எல்லாம் காட்டுல பறக்க வச்சுட்டாடா. நிறுத்துங்க, என்ன சொல்லுங்க? அது என் வாயால எப்படி சொல்றது? நீயே போய் ரூமுக்குள்ளார பாருவோ. ஆமாடா, நீ போய் முதல் ரூம்ல பாரு. போடா, போய் பாரு. அம்மா கையெல்லாம் எண்ணெய் ஆயிடுச்சம்மா, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊத்துங்கம்மா. நான் இந்த தப்பு செய்யல, நான் இந்த தப்பு செய்யலமா, நான் இந்த தப்பு செய்யல.
இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்க. அவங்க எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. நீ உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் நீ மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. என் மேலான விட்டுட்டு போயிட்டியம்மா. நீ என்னைக்கு என் கண் முன்னாடியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேனம்மா. இப்படி மோசம் பண்ணிட்டு எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேம்மா. மிஸ்டர் கிருஷ்ணா, உங்க மனைவியை நீங்க திட்டம் போட்டு கொலை பண்ணதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவுக்கு யாரும் காரணமில்லை. என் மகள் கீதாவை என் அப்பா அம்மாவிடம் அனுப்பிவிடுங்கள். அவளுக்கு திருமண வயது வந்ததும் என் அண்ணன் மகன் ரகுவை கீதாவுக்கு திருமணம் செய்து வைக்கவும். இதுதான் என் கடைசி ஆசை. இப்படிக்கு வாழ்வில் வேதனை மட்டுமே சுமந்து நின்ற அபாகியவதி லட்சுமி. இந்த லெட்டர் உங்க பொண்ணு எழுதுன்னு பாருங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த கையெழுத்து அவ்வளவுதான். ஐம் சாரி, இது தற்கொலை கேஸ். நாங்க அனாவசியமா தொந்தரவு கொடுத்தோம். கான்ஸ்டபிள் கிருஷ்ணன், உயிரே போனாலும் சரி, உங்களை மட்டும் எந்த காரணத்தை கூட நான் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன். லட்சுமி, நான் பாவி லட்சுமி, நான் பாவி. நான் பண்ண பாவத்துக்கு நான் சாகிறதா எனக்கு சரியான தண்டனை. என்னை ஏன் காப்பாத்துற லட்சுமி, என்னை ஏன் காப்பாத்துற? நான் உனக்கு கெடுதல் செஞ்சு நீ உயிரோட இருந்தவர் என்னை காப்பாத்துற. இன்னைக்கு நீ செத்தப்புறம் கூட என்ன பண்ணிச்சு, மறுபடியும் என்னை காப்பாத்திட்ட லட்சுமி, மறுபடியும் என்ன மாதிரி ஆள் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க யாரும் தூக்காதீங்க. வாழ்நாள் பூரா நான் பண்ண பாவத்தை எல்லாம் அவ சுமந்தா. இந்த இறுதி யாத்திரையிலாவது அவ பாரத்தை நான் சுமந்து என் கடனை தீர்த்துக்கிறேன். கணவன்தானே தெய்வம் என்று தியாகம் செய்த பெண்மணி,
பின்னாலே நிரந்தரமாய் தூங்குகிறாளை கண்மணி. உன்னை நம்பி வாழ்ந்த இவளை காக்க மறந்த பாவியே, குடும்ப விளக்கை ஏற்ற வாழ்ந்த குல விளக்கு சாய்ந்ததே மந்தியில் கைகளில் மாலையாய் ஜீவனை விட்டது தெய்வீக தேவதை. எனக்கு வேண்டியவங்க அவங்க எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. நீ உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் நீ மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. என் மேலான என் மேலான என் மேலான என் மேலான என் மேலான. தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் இருப்பது இரத்த பந்தம். உற்றார் உறவினர் இடையில் இருப்பது சொந்த பந்தம். ஆனால் பேசத் தெரியாத நாகதேவிக்கும் பேசத் தெரிந்தும் வாழ்நாள் முழுவதும் உமையாகவே வாழ்ந்த லட்சுமிக்கும் இடையில் உருவான இந்த புனிதமான பந்தம்.